வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக டிநகர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் என் மணிகண்டன் அவர்கள் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று கப்பல் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளரிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது: டிநகர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். என்னை வெற்றி பெற செய்தால் மற்றவர்களைப் போல 8000, 2000, 2500 என்று நான் பேச விரும்பவில்லை. படித்த பண்பட்ட அரசியல் விவேகம் நிறைந்த டிநகர் தொகுதி மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். நம் அனைவரது வீட்டில் மலை போல் வரும் மின் கட்டணத்தை குறைக்க மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கட்டுவது என்ற முறையை அமல்படுத்துவதற்கும், தொகுதியில் மழைநீர் தேக்கம், வடிகால் சீரமைப்பு போன்ற தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியும் எப்பாடுபட்டாவது போராடி வென்று தருவேன் என்று கூறினார். மற்ற கட்சிகள் போல இது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் என்றில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இதன் மூலம் பயனடைவார்கள். சட்டமன்ற தொகுதி மேம்பாடு நிதியை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அது சாத்தியமில்லை என்றால் அவரது மாத ஊதியத்தை டிநகர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் மின்கட்டணத்தை நானே தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு செலுத்தி விடுவேன் என்றும் அவர் கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் ஆதரவாளர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் உடனிருந்தனர்.